கணநாதர். இவர் திருத்தோணியப்பருக்கு தொண்டு செய்யக்கூடிய உழவாரப் பணி எப்படி அப்பர் தன்னுடைய உயிர் மூச்சு போல செய்தவர், அப்படி சீர்காழியிலே பிறந்த இவர் அங்கு எழுந்தருளியிருக்கும் தோணியப்பருக்கு தொண்டு செய்வதையே வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு விளங்கினார். இவரை பற்றி திருத்தொண்ட தொகையிலே சுந்தரர் சொல்லும் பொழுது, கடற்காளி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லுகின்றார். எப்படி அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரையே தன் தெய்வமாக கொண்டு விளங்கி 63 நாயன்மார்களுக்குள் ஒருவராக சிவபெருமானுடைய அருளை பெற்றவராக விளங்கினாரோ, அதே போல கணநாதர் சீர்காழியிலே பிறந்த திருஞான சம்பந்தரை தன்னுடைய முழுமுதற் கடவுளாக கொண்டு வணங்கி வந்தார். எல்லா குழந்தைகளும் தான் அழுகின்றன. ஆனால் சீர்காழியிலே அழுத அந்த குழந்தையின் அழுகை சப்தம்தான் சிவபெருமானுடைய திருச்செவிகளில் சென்று கேட்டது. அவர் உமையம்மையை ஞானப்பால் ஊட்டும்படியாக கூறினார் என்றெல்லாம் பார்க்கின்றோம். அப்படி உமையம்மையின் ஞானப்பாலை உண்டு சின்னஞ்சிறு பாலகனாக இருந்த பொழுதே அப்பா ஹிருதயபாதர் குளத்திலே மூழ்கியதை பார்த்துதான் குழந்தை தந்தையை காணவில்லையே என்று அழுகின்றது. உமையம்மை பாலூட்டுகின்றாள். அது பின்னால அவர் குளத்தில இருந்து வெளியே வந்து, ஏன் இப்படி பால் வழிகின்றது, யார் கொடுத்ததை நீ வாங்கி உண்டாய் என்று கேட்க, 3வது வயதிலே தோடுடைய செவியன் என்று அம்மையும் அப்பனுமாக தனக்கு காட்சி தந்ததை அந்த குழந்தை பாடுகின்றது. எனவே அப்படிப்பட்ட ஞான குழந்தையாகிய திருஞான சம்பந்தரை தன் முழுமுதல் தெய்வமாக கொண்டு கணநாதர் அவரையே போற்றி புகழ்ந்து வழிபாடு செய்து வந்தார். அவர் அன்றாடம் திருக்கோயிலுக்கு சென்று தோணியப்பரை வழிபாடு செய்து 3 காலங்களிலும் பூஜை செய்து உழவார பணிகள் எல்லாம் செய்து எல்லா திரு தொண்டுகளும் செய்தாலும் கூட, அதே போல திருஞான சம்பந்தருக்கும் 3 வேளைகளில் பூஜை செய்தார். அவருக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களையும் செய்து வந்தார். இவருடைய இன்னொரு தனிச்சிறப்பு, பல தொண்டர்களை உருவாக்கியது. சரியை மார்க்கத்திலே செல்லக்கூடியவர்கள் பலரை, நந்தவனம் அமைப்பது, மாலை தொடுப்பது, திருக்கோயிலை அலகிட்டு மெழுகிடுவது, இப்படி பலவிதமான கைங்கரியங்கள் செய்யக்கூடியவர்களை எல்லாம் தயார் செய்து உருவாக்கி பெரிய சரியையார் கூட்டத்தை உருவாக்கினார். இப்படிப்பட்ட அந்த சிறந்த குணங்களெல்லாம் கொண்டு விளங்குகின்ற கணநாதர் இறுதியிலே சிவபெருமானுடைய லோகத்திற்கு சென்று சாலோக முக்தி அடைந்து அங்கு இருக்கும் சிவ கணங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கும் பெரிய பேறு பெற்றார். சிவபெருமானே என்னுடைய சிவகணங்களுக்கு நாதராக இருக்க வேண்டும் என்று அவருக்கு ஆணையிட்டார் என்று வரலாறு சொல்லுகின்றது. அப்படி சிவன் வேறு அல்ல, சிவன் அடியவர் வேறு அல்ல என்று சிவனையும் திருஞான சம்பந்தரையும் 2 கண்கள் போல போற்றி அவர்கள் இருவருக்குமே தொண்டு ஊழியம் செய்து வந்த பெரியவராகிய கணநாதர் சிவகணங்களுக்கெல்லாம் நாதனாக தலைவனாக பெரும் பேறு
சிவபெருமானாலேயே அழிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட பெரியவருடைய வரலாற்றினை இன்று நாம் கண்டோம். நாளை கணம் புல்லர் என்ற நாயன்மாருடைய வரலாற்றினை காணலாம். நன்றி, வணக்கம்.